Good morning students. 11th mathsல 11th business mathsல second chapter algebra நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல first chapter முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மேட்ரிக்ஸ் and determinant முடிஞ்சிருச்சு. இப்போ second chapter algebra நம்ம பார்க்க போறோம். algebraல பாத்தீங்க அப்படினா நம்ம partial fraction introduction மட்டும் நம்ம பார்க்க போறோம். partial fraction நல்லா தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம வந்து ஏற்கனவே பாத்தீங்க அப்படினா நம்ம திரும்ப இன்னும் பார்க்க போகிறது இன்டகரல் கால்குலஸ்லாம் நிறைய பேஸ் பண்ணி தான் நிறைய இன்டகரல்லாம் நிறைய போட முடியும். சரிங்களா? அப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து 11th நம்ம முக்கியமாக பயன்படுத்த போகிறோம், 12th பயன்படுத்த போகிறோம். அதனால் ரொம்ப முக்கியமான சாப்டர். இந்த முக்கியமான இது மட்டும் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா விரிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், பாருங்கள், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்குறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனுடைய ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டரைஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து 10th நம்ம படிச்சிருப்போம். ஃப்ராக்ஷன் பண்ணுறது எப்படி, ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அது மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல போகிறோம். பாருங்கள், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருப்பாங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ax² + bx + c இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே a = 1, a = 2, 3, 4 ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்குங்க. சரிங்களா? ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். இல்லை அனதர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா x² கோஎஃபிஷியன்ட் 2, 3, 4 ... சரிங்களா? எந்த வேறு நம்பர் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த சம்மெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ax² + bx + c ஃபார்மேட்டில் நம்ம x² + 5x + 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சரிங்களா, இது வந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறது, இது மல்டிப்ளை பண்ணுறது. x² - சரிங்களா ஆல்ஃபா + பீட்டா × x சம் ஆஃப். ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ நம்ம இது என்ன பண்ணோம், x² இங்கே கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இருக்கிற மாதிரி இருக்கும். 1 6 = 6. ஓகேங்களா? இந்த 6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 2s are 6 அப்படின்னு எழுதலாங்களா? 6 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், 3 2s are 6. இது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு வரணும். மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 வருது, ஆட் பண்ணால் 5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா x + 3 x + 2 ஓகேங்களா அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில். சரிங்களா? டைப் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணால் 5 வரணும், மல்டிபிள் பண்ணால் 6 வந்துச்சுன்னா x + 3 x + 2 அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? ரைட், செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களா, இங்கே 2x² + 5x + 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை மல்டிபிள் பண்ணணும். 6 2s are 12. ஓகேங்களா? அப்போ 12 வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணால் என்ன வரணுங்க, 5 அப்படின்னு வரணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 12 வரணும். அப்போ 4 3s are 12 அப்படின்னு எழுதலாம். ஆனால் இங்கே ஆட் பண்ணால் 5 வரல. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ இன்னும் 12 வர மாதிரி எழுதலாம். 3 4s are 12, 1 2s are 12, 6 2s are 12. அப்போ எப்படி என்ன பண்ணாலும் இங்கே பாருங்கள், 1 12s are 12, 4 3s are 12, 3 4s are 12, 6 2s are 12, 2 6 are 12 இந்த மாதிரிலாம் எழுதலாம். சரிங்களா? ஆனால் இதில் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரல, 5 வரல. ஆட் பண்ணால் 5 வரல. இப்போ பாருங்கள், இது ஆட் பண்ணால் 13 வருது. சப்போஸ் இது மைனஸ் பண்ணால் 12 ஒன்று போச்சுன்னா 11, இதுவும் வரல. இதில் ஏதாவது இது ஆட் பண்ணாலும் வரல, இது ஆட் பண்ணாலும் எதுவுமே வரல. ஓகேங்களா? மைனஸ் ஏதாவது சிம்பிள் சைன் சேஞ்ச் பண்ணி வந்தாலும் வரல. அவன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அதாவது a = இங்கே கொடுத்துருக்காங்க xன்னு கொடுத்துருக்காங்களா, x = -b + or - √b² - 4ac/2a இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வருவோம். ஆனால் நம்ம இங்கே ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது சரிங்களா, இங்கே ரூட்டை விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது நம்பர்ஸ் அதாவது மைனஸாக வந்ததுன்னு வச்சுன்னா ரூட் விட்டு வெளியே வரும்போது ஐ வரும். அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பராக வரும்போது இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண முடியாது.
ஓகேங்களா சரிங்களா. சப்போஸ் நமக்கு வந்து இந்த ஃபார்மேட் நம்ம கொடுத்து போடுறோம் அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இந்த ஃபார்மேட்டில் வரும்போது சரிங்களா, மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட்டில் வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா ரைட். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் வர மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே இல்லை அப்படின்னா நானே சொல்கிறேன் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 இப்படி கொடுத்துருக்காங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இதை பாருங்கள் மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14 மைனஸ் 14 அப்படின்னு வந்துச்சுங்களா. இப்போ மைனஸ் 14 எப்படி எழுதலாம், பிரிச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம், 7 2s are 14 அப்படின்னு எழுதலாமா, 7 2s are 14 அப்படின்னு எழுதலாங்களா. இப்போ பாருங்க இதுக்கு மைனஸ் 5 வருமா, அப்போ இங்கே மைனஸ் 7ல 2 போனால் மைனஸ் 5 ஆட் பண்ணால் மைனஸ் 5 வந்துருச்சு. மல்டிப்ளை பண்ணால் 7 2s are 14 மைனஸ் 14 வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். இது 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் 9th 10th சரி எல்லாத்தையும் படிச்சிருப்போம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணுங்க 1 2s இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன எழுதிக்கலாம், இங்கே 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன எழுதிக்கலாம் 2x மைனஸ் 7 சரிங்களா. இங்கே x ப்ளஸ் 1 இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுறது 2 டைப். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் இல்லை 2 3 4 அனதர் நம்பர் வேறு நம்பர் இதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெரியணும். சரிங்களா. நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக சம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா ரைட். பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இது 1 6 ஆர் 6 எப்படி எழுதலாம், 3 2s are 6 ஆட் பண்ணால் 5 வந்துருச்சு, மல்டிபிள் பண்ணால் 6 வந்துருச்சு. அப்போ x + 3 x + 2 நேரம் எழுதிக்கலாம். சரிண்ணா. அனதர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டிபிள் பண்ணால் 2 7s are மைனஸ் 14 ப்ளஸ் மைனஸ் 2 7s are மைனஸ் 14 மைனஸ் 14 எப்படி எழுதலாம், 7 2s are 14 அப்படின்னு எழுதலாம். 7 2s are 14 அப்படின்னு எழுதலாம். இங்கே ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் போட்டால் மைனஸ் 7 2 போச்சுன்னா மைனஸ் 5. ஓகேங்களா. அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 5 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 14 வருது. இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அங்கே இதில் டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். கீழே இருக்கிற எக்ஸ்னு வச்சுக்கணும், மேலே இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். 2x மைனஸ் 7 இங்கே 1 டைம்ஸ்னால x ப்ளஸ் 1 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபார்மெட் நான் எழுத போகிறேன் அந்த ஃபார்மெட்டில் எது வருதோ அந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ரைட். 2 மாடல் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த மெத்தட் 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ரைட். இந்த 3 மெத்தட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது நல்லா தரவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா ரைட். பாருங்கள் இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அந்த டைப்லாம் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம வந்து 12th போகும்போது சரிங்க, ஹையர் வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வரும். அதனால இதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஓகேங்களா ரைட். ஃபஸ்ட்டு நம்ம டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு px ப்ளஸ் q நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு நம்பர் எப்படின்னு எடுத்துக்கலாம், px ப்ளஸ் q அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. இங்கே x மைனஸ் a x மைனஸ் b இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது கீழே இருக்கிற ஃபேக்டரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் px ப்ளஸ் q இதில் ax ப்ளஸ் பின்னு வச்சுக்கலாம், எப்படின்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே கீழே ab எடுக்கிறதுனால இங்கே pq அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ px ப்ளஸ் q பை x மைனஸ் a x மைனஸ் b அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இது a பை x மைனஸ் a சரிங்களா ப்ளஸ் b பை x மைனஸ் b அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா ரைட்டா. நான் என்ன பண்ணுறேன், a பை x மைனஸ் a ப்ளஸ் b பை x மைனஸ் b அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் பிரிச்சுட்டு நம்ம ஃப்ராக்ஷன் பண்ணி போட போகிறோம். ரைட்டுங்களா ரைட். செகண்ட் டைப்பில் பாருங்கள் px ப்ளஸ் q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதில் கீழே ஸ்கொயர் கொடுத்தாங்க அப்படின்னா px ப்ளஸ் q பை x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா x minus a whole square அப்படின்னு கொடுத்தா a by சரிங்களா a by இங்க இதனுடைய பவர்ல 2 இருக்கா அதோட ஒன்னு குறைக்கணும் அப்ப x minus a அப்படின்னு பவர்ல 1 இருக்கிற மாதிரி கொடுக்கணும் பிளஸ் b by சரிங்களா x minus a whole square ஓகேங்களா அப்படி பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் இங்க கியூப்னா நம்ம 1 2 3 அப்படி போயிட்டே போவோம் 4 அப்படினா 1 2 3 4 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படினா px + q / x - a x - b நம்ம ஃபேக்டரைஸ் பண்றது இந்த மாதிரி வந்துச்சு அப்படினா நம்ம a / x - a + b / x - b அப்படினு போட்டுருப்போம் சரிங்களா இங்க x - a whole square செகண்ட் டைப்ல x - a whole square அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா a / x - a இந்த ஸ்கொயர்ல இருந்து 1 குறைக்கிறோம் சரிங்களா 1 லெஸ் பண்றோம் 2 ல 1 போச்சுனா 1 அப்ப x - a 1 சரிங்களா அடுத்து plus b / x - 2 whole square ஆர்டரா இப்போ 3 கொடுத்தனால என்ன பண்ணலாம் 1 2 3 மேல a b c அப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம் ரைட்டுங்களா ரைட் செகண்ட் டைப் தேர்ட் டைப் பாத்தீங்க அப்படினா தேர்ட் டைப் என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா bx² + qx குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் bx² + qx + r இந்த மாதிரி கொடுத்துங்க சரிங்களா என்னது x - a x - a x - b x - c இந்த மாதிரி வந்தது அப்படினா சரிங்களா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துச்சுனா x - a x - b x - c இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம எப்படி பிரிச்சு எழுத போறோம் அப்படினா a / x - a + b / x - b + c / x - c இந்த மாதிரி பிரிச்சு எழுத போறோம் ஓகேங்களா bx² + qx + r / x - a x - b x - c இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படினா a / x - a + b / x - c + c / x - c அப்படினு பிரிச்சு எழுத போறோம் ஓகேங்களா ரைட் another டைப் பாத்தீங்க அப்படினா px² + qx + r / சரிங்களா x - a whole square * x - b இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படினா x - a whole square * x - b அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா இது எப்படி ஃபார்மட்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா எப்படி எழுத போறோம் அப்படினா a / ஓகேங்களா இங்க ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைப்ல போட்டோம்ல அதே மாதிரி தான் சரிங்களா அப்ப x - a பவர்ல 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் 2 னா ஃபர்ஸ்ட் அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போவோம் இங்க கியூப் கொடுத்தாலும் 1 2 3 அந்த அளவுக்கு கொண்டு போலாம் சரிங்களா இங்க 2 வரையும் கொடுத்திருக்கனால பிளஸ் b / x - a whole square plus c / இது தனியா x - b அப்படினு எழுத போறோம் ஓகேங்களா ரைட்டா நான் என்ன பண்றேன் ஃபோர்த் டைப்ல px² + qx + r x - a whole square அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படினா a / x - a plus b / x - a whole square 1 2 பவர் இன்கிரீஸ் பண்ணிட்டே வரேன் ரைட் another type fifth type பாத்தீங்க அப்படினா சரிங்களா px² + qx + r சரிங்களா இதுல x - a ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x² + px + c இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படினா cannot be factorized இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது cannot be factorized சரிங்களா cannot be factorized இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாம இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதுக்கு நமக்கு தெரியும் a / x - a அப்படினு தெரியும் இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படினா இங்க ஸ்கொயர்டுங்களா இதை விட நம்ம குறைச்சோம் அப்படினா பவர் 2 ல இருக்கா 1 மாத்திக்கணுமா அப்ப என்ன பண்ண போறோம் bx ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திக்கிறேன் bx + c இங்க x² + bx + c கொடுத்திருக்காங்களா அதே எழுதிக்கணும் x² + bx + c இந்த டைப்ல எழுத போறோம் ஓகேங்களா இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம் இங்க பவர் 2 னா அதோட 1 லெஸ் பண்ண போறோம் பவர்ல 1 லெஸ் பண்ண 1 வருமா அப்ப bx ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திக்கிறேன் bx + c x² + bx + c ஓகேங்களா அதாவது லீனியர் ஃபார்மட்ல எழுத போறோம் மேல லீனியர் ஃபார்மட்ல எழுத போறோம் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தனால மேல என்ன பண்றோம் லீனியர் ஃபார்மட்ல எழுத போறோம் சரிங்களா இந்த மாதிரி 5 டைப் கொடுத்திருக்காங்க இந்த டைப் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி போட போறோம் 2.1 எக்சர்சைஸ் 2.1 ல இருக்க 10 சம்மும் இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போறோம் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட் டைப் px + q / x - a x - b அப்படினு கொடுத்தாங்களா a / x - a + b / x - b அந்த ஃபார்மட்ல சால்வ் பண்ணனும்
இங்க bx plus q by x minus a whole square கொடுத்திருந்தாங்க அப்படின்னா a by x minus a plus b by x minus a whole square. இங்க ஸ்கொயர் கொடுத்தாலும் சரி, ஸ்கொயர் கொடுத்தா 1 2 இன்க்ரீஸ் பண்ணனும். 3 கொடுத்தா 1 2 3. இங்க c by x minus a whole cube அப்படினு போயிடும். நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா px square plus qx plus r by x minus a x minus b x minus a கொடுத்தாங்க அப்படின்னா a by x minus a plus b by x minus b plus c by x minus b அப்படியே இன்க்ரீஸ் பண்ண போறோம். மூணு ஃபேக்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்து பாருங்க px square plus qx plus 4 by x minus a whole square x minus b அப்படினு கொடுத்தாங்க அப்படின்னா சரிங்களா இத a by x minus a எழுதலாம் plus b by x minus a whole square எழுதலாம். ஏற்கனவே செகண்ட் டைப்ல இருக்கிற மாதிரியே தான் plus c by x minus b அப்படினு யூஸ் பண்ணி போடணும். another type பாத்தீங்கன்னா bx square plus qx plus r by x minus a into x square plus bx plus c அப்படினு கொடுத்திருந்தாங்களா இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாம மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நாம என்ன பண்றோம் a by x minus a சரிங்களா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க லீனியர் ஃபார்மட் எடுத்து போறோம் bx plus c by x square plus bx plus c அந்த ஃபார்மட்ல மாத்திட்டு சரிங்களா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி இந்த சம்லாம் சால்வ் பண்ண போறோம். மொத்தம் வந்து 10 சம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எக்சர்சைஸ் 2.1ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க resolve into partial fraction for the following அப்படினு கொடுத்திருக்காங்க. partial fraction பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 3x plus 7 by x squared minus 3x plus 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இத ஃபேக்டரைஸ் பண்ணனுங்க. கீழ இருக்கிற x squared minus 3x plus 2 ஃபேக்டரைஸ் பண்ணனும். நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். பாருங்க கொடுத்திருக்கல 3x plus 7 by x squared minus 3x plus 2 இத ஃபேக்டரைஸ் பண்ணிருந்தேன் அப்படினா ஓகேங்களா நான் என்ன பண்றேன் x squared minus 3x plus 2 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினா x squared ஓட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களா அப்ப ஃபேக்டரைஸ் பண்றத ஃபர்ஸ்ட் டைப்ல நான் சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணி போட போறோம். இது 1 1 2s are 2 நம்ம 2 எப்படி எழுதலாம் 2 எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க 2 1 2s are 2 அப்படி எழுதலாம் 2 1s are 2 னாலும் 2 தான் 1 2s are 2 னாலும் சரி 2 1s are 2 தான். இங்க ஆட் பண்ணா -3 அப்படினு வரணும். இது ஆட் பண்ணா 3 அப்படினு வருது. அப்ப இங்க மைனஸ் போட்டோம் இங்க மைனஸ் போட்டா ஆட் பண்ணா -3 அப்படினு வந்துச்சு. ஆட் பண்ணா -3 அப்படினு வருது. மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் 1 2s are 2 அப்படினு வரணும். அப்ப மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 2s are 2 அப்படினு வந்துச்சு. ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் டைரக்ட்டா x - 1 x - 2 அப்படினு எழுதிடலாம். ஓகேங்களா ரைட்டா x - 1 x - 2 அப்படினு எழுதிடலாம். அப்ப என்ன எழுதி போறேன் பாருங்க 3x + 7 by இங்க x squared minus 3x plus 2 நான் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வருதுங்க x - 1 x - 2 அப்படினு வருது. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைப்ல சரிங்களா fraction சரிங்களா partial fraction ஃபார்மட் அப்படினு சொல்லி எழுதினேன். ஃபர்ஸ்ட் டைப்ல x - 1 x - 2 இங்க x - a x - b bx plus q x minus a x minus b அப்படினு வந்துச்சு அப்படினா நம்ம என்ன எழுதலாம் a by x minus 1 plus b by x minus 2 அந்த ஃபார்மட்ல எழுதிட்டேன். ஓகேங்களா ரைட் இது ரெண்டு என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா a into x minus 2 plus b into x minus 1 by இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x minus 1 x minus 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க பாருங்க லெஃப்ட் சைடுல இது 3x plus 7 by x minus 1 x minus 2 ஓகேங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் a வும் b கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். ஓகேங்களா அப்ப x minus 1 x minus 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 3x plus 7 equal to a into x minus 2 plus b into x minus 1 இது ஈக்குவேஷன் 1 அப்படினு வெச்சுக்க. ஓகேங்களா இப்போ இது a இருக்கு b இருக்கு. ஏதாவது ஒன்னு ஜீரோவா இருந்துச்சுனா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும். இப்போ பாருங்க இங்க x - 2 அப்படினு கொடுத்திருக்காங்களா இது 0 க்கு ஈக்குவல் பண்ணா x = 2 ன்னு வருமா இங்க 2 அப்படினு கொடுத்தா என்ன ஆயிரும் இந்த a ஃபுல்லா 0 ஆயிரும் b கிடைச்சிரும்.
ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபேக்டரைஸ் இருக்கு இல்லைங்களா x minus 2 இது 0 க்கு ஈக்குவல் பண்ணா இந்த -2 வந்து போச்சுன்னா +2 ஓகேங்களா? அப்ப x equal to 2 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும். சப்ஸ்டிட் பண்ணிருந்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க xங்கிறதுல 2 ன்னு போட்டா 3 2s are 6 ஓகேங்களா? அப்ப 6 + 7 = இங்க 2 ன்னு கொடுத்தா 2 - 2 0 ஆயிருங்களா? 0 ஆல் மல்டிப்ளை பண்ணா ஃபுல் டேர்ம் 0 ஆயிருமா? அப்ப 0 பிளஸ் இங்க 2 ன்னு கொடுத்தா 2 ல 1 போனா 1 அப்ப b மட்டும் கிடைக்குங்களா? ரைட்டா? அப்ப 6 + 7 எவ்வளவு ஆச்சுங்க? 13 அப்படி ஆச்சுங்களா? அப்ப 13 = b. அப்ப b கிடைச்சிருச்சு. b ங்கிறது என்ன ஆன்சர்? 13 அப்படி கிடைச்சிருச்சு. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் போலாம். இன்னும் another factor இன்னொன்னு கொடுத்திருக்கான். x - 1 கொடுத்திருக்கான். அது 0 க்கு ஈக்குவல் பண்ணினேன் அப்படினா x - 1 = 0 அப்ப x = 1 -1 ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்ப +1 அப்ப x = 1 ன்னு ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணினா அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஈக்குவேஷன் 1 ன்னு பாருங்க இங்க இருக்கு. 1 கொடுத்தா 3 1s are 3ங்களா? அப்ப 3 + 7 = இங்க 1 கொடுத்தா 1 - 2 மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. -2 ல 1 போட்டா -1 இங்க என்ன இருக்கு? அப்ப என்ன எழுதிக்கலாம்? a * -1 இங்க 1 கொடுத்தா 1 - 1 0 0 ஆல மல்டிப்ளை பண்ண அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். இது 0 அப்படி கிடைச்சிருச்சு. ரைட்டுங்களா? அப்ப 7 + 3 எவ்வளவு? 10ங்களா? அப்ப 10 = சரிங்களா? -a அப்ப -a அப்ப a நம்ம எழுதிக்கலாம் -10 அப்ப a வும் கண்டுபிடிச்சாச்சு b யும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த a வும் b யும் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? ரைட். பாருங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். b என்ன இருக்கு? 13 a = 10 அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா நம்ம என்ன கிடைச்சிரும் பாருங்க. a = -10 by x - 1 plus b ங்கிறது 13 அப்ப 13 by x - 2 ஓகேங்களா? இப்ப a வும் b யும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டுங்களா? இந்த மைனஸ் டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளஸ் டேர்ம் எழுதலாம். அப்ப 13 by x - 2 plus -10 by x - 1 இங்க 3x plus 7 by x² minus 3x plus 2 இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி நமக்கு தேவையான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்ப 3x plus 7 by x² minus 3x plus 2 = 13 by x minus 2 minus 10 by x minus 1 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா நம்ம இன்டெகிரல் கொடுத்தா இன்டெகிரல் போடலாம். அப்ப இன்டெகிரல் நம்ம பார்க்கறது இன்டெகிரல் நம்ம கொடுத்து இது இன்டெகிரல் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டெகிரல் பண்ண முடியும். அப்ப இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு பின்னாடி வர சாப்டர் இன்டெகிரல் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 12th போகும்போது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? ரைட். சரிங்களா?